ப்ரமோ 3ல திவ்யா போட்ட சண்டைக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. திவ்யாவுக்கும் கானா வினோத் கண்ணாக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும். அது என்ன ரீசன் அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ப்ரமோ 4 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கானா வினோத் அண்ணாக்கும் பிரஜனுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. அதில் வந்துட்டு கானா வினோத் அண்ணா வந்து நீங்கள் ஆடின மாதிரி ஒரு கேவலமான கேமை நாங்கள் ஆடலை, அது ஒரு மொக்க கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு பிரஜன் சொல்கிறாரு, நாங்கள் கண்ணால் பார்த்துட்டோம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த நெக்லஸ் எடுத்துருப்பாங்கல்ல, அதை நாங்கள் கண்ணால் பார்த்துட்டோம், அதனால இன்வாலிட் அப்படின்னு சொல்லி பிரஜன் சொல்கிறாரு. கானா வினோத் அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று அந்த கதை வடிச்சிட்டு நெக்லஸ் எடுத்தது அது ரொம்ப மோசமான கேம் அப்படிங்கிற மாதிரி கானா வினோத் அண்ணா சொல்கிறாரு. அமித்தும் கானா வினோத் அண்ணாவும் அந்த இடத்துல சண்டை போடுறாங்க. அமித் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன தள்ளலையா அப்படின்னு கேட்டவுடனே, நீங்கள் எப்படி சார் எங்கள் ஆளுங்க பக்கத்தில் வரலாம் அப்படின்னு சொல்லி கானா வினோத் அண்ணா சொல்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இந்த டாஸ்க் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உடச்சிருச்சு. நேத்திக்கு ஒரு இடத்துல கோவப்பட்ட மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பயங்கரமாக மோதிக்கிறாங்க 2 பேரும். திரும்பவும் பிரஜனும் கானா வினோத் அண்ணாவும் மொக்க கேம் சூப்பர் கேம்னு மாறி திட்டுறாங்க. அப்போ வந்துட்டு கானா வினோத் அண்ணா வந்து நீ உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே பிரஜனும் மாறி நீ உட்காருன்னு. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி திவாகர் கூட ஒரு சண்டை வந்துச்சு தெரியுமா, அதே மாதிரி 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டு மாறி திட்டுறாங்க. கடைசி வந்து நீ கிளம்பு அப்படிங்கிறாரு கானா வினோத் அண்ணா. உடனே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரஜன் கத்துறாரு. சாண்ட்ரா வந்து பிரஜனை தனியாக பிரித்து விடுறாங்க. எல்லாருமே அந்த சண்டையை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கனியக்கா ஸ்டில் அந்த கேரக்டர்லேயே இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது சரோஜா தேவி மாதிரியே கொஞ்சம் நடந்த மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு கரெக்டாக பார்க்க முடியல. எனக்கு பயங்கர சண்டை, ரொம்ப தான் சீன் போட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் அண்ணா கோவப்பட்டுட்டு போகிறாரு. ஸோ இந்த ப்ரமோவை பார்க்குற வரைக்கும் சண்டே இனிஷியேட் பண்ணுறது கானா வினோத் அண்ணா மாதிரி தான் இருக்குது. பட் ப்ரமோ கட் வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது, நேரில் பார்த்தா தான் தெரியும். இதுக்கு தான் வந்து திவ்யா சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, யாராக இருந்தாலும் மரியாதையாக பேசுங்கன்னு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அவங்க அதுக்கு வரல இவங்க இதுக்கு வரலன்னு. பார்வதிக்கு கண்ணில் அடிப்பட்டப்போ ஃபஸ்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சபரிக்கிட்ட பயங்கரமாக கத்துனது வந்து திவ்யா தான். அதை தான் நேத்திக்கும் பண்ணாங்க. ரம்யாவை கேப்டனாக இருக்கும்போது ரம்யாவை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை தான் இன்றைக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் அவங்க வந்து எப்போவுமே சாண்ட்ரா பிரச்சனை கூடவே இருக்கும்போது அவங்க வேறு கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அவங்க கூட மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. தனியாக அந்த வீக்கில் இருக்கும்போது தனியாக அவங்களோட கேம் பிளே தனியாக வெளியே தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.